நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த பேசேஜ் அப்படின்னா ரீட் த கிவன் பேசேஜ். ரீட்னா படிங்கள். த கிவன் பேசேஜ் கொடுக்கப்பட்ட பேராகிராஃப், அந்த 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 பேராகிராஃபை படிங்க. பேசேஜ்னா பேராகிராஃப் படிங்க. கேர்ஃபுல்லி கவனமாக படிங்கள். கொடுக்கப்பட்ட பேசேஜை பகுதியை கவனமாக படிங்கள். அண்ட் மேலும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்டவைகளை நிரப்புக. பிளாங்க்னா கோடிட்டதை நிரப்புக. வித் சூட்டபிள் ஃப்ரேசல், வித் சூட்டபிள் தகுதியான, தகுந்த, சரியான, சூட்டபிள் தகுதியான, தகுந்த, சரியான, வரையறுக்கப்பட்ட ஃப்ரேசல் வெர்பை நீங்கள் நிரப்புங்க. ஃப்ரம் த ஹெல்ப் பாக்ஸ்னால் எங்கேருந்து நிரப்புங்க? அந்த உதவி பெட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பெட்டிக்குள்ளே வந்து இந்த வார்த்தைகளை வச்சுருக்கான், அதுலேருந்து எடுத்து நிரப்புங்கன்றான். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பேர்ன் ஆஃப். அப்போ பேர்ன் ஆஃப்னு என்னது? பேர்ன்னா எரிதல். ஆஃப் ஃப்ரேசல் வெர்பே, இது மொத்தமாக தான் அர்த்தம் பார்க்க முடியும், தனித்தனியாக பார்க்கக்கூடாது, ரைட்டா? லிட்ரல் மீனிங் பார்க்கக்கூடாது, ரைட்டா? லிட்ரல் மீனிங் பார்க்கவே கூடாது. அப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, பேர்ன் ஆஃப்னு சொன்னால் என்னது அப்படின்னா ஆற்றலை, அதாவது இப்போ உடம்புல கலோரி இருக்கு இல்லையா, உடம்புல வந்து நம்ம சாப்பிட்றது கலோரியாக மாறுது, எனர்ஜியாக மாறுது, ஆற்றலாக மாறுது. அந்த ஆற்றலை அழித்தல் அப்படிம்பாங்க. அப்போ ஆற்றலை பயன்படுத்துதல், அதாவது பேர்ன் ஆஃப்னா ஆற்றலை பயன்படுத்துதல், உடம்புல உள்ள ஆற்றலை பயன்படுத்துதல்னு சொல்லுவாங்க. அப்போ கீப் அப்னு என்னது? தொடர்ச்சியாக. இதில் வந்து மீனிங் தொடர்ச்சியாக அர்த்தம். அப்போ பில்ட் அப் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பில்ட் அப்னு என்னது அப்படின்னா வலிமையாக மாற்றுவது, ரைட்டா? உடம்பையோ எதையோ வலிமையாக மாற்றுவது, ஏதோ ஒரு இதை வலிமையான செயலாக மாற்றுவது. அப்போ டயர் அவுட் அப்படின்றான். டயர் அவுட்னா களைப்படைதல். இதெல்லாம் பிரேசல் வெர்பு, ஒரே வார்த்தையாக தான் படிக்கணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து வார்ம்ஸ் அப்ன்றான். வார்ம்ஸ் அப்னு என்னது? வார்ம்ஸ் அப்னா உடலை அதாவது மென்மையாக்குதல், இல்லை சூடேற்றுதல். வார்ம்ஸ் அப்னா உடலை வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இல்லை ஓடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உடம்பை கை கால் நீட்டுவாங்க, அதை வார்ம்ஸ் அப்னுவாங்க. உடலை சூடேற்றுதல்பாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்னது? வார்ம்ஸ் அப். அடுத்து புட்டான் என்னது அப்படின்னு பார்க்கலாம். புட்டான்னு சொன்னால் என்னன்னு பாருங்கள். புட்டான்னு சொன்னால் உடல் எடையை அதிகரித்தல், ரைட்டா? அதிகரித்தல், ரைட்டா? புட்டான்னா உடல் எடையை அதிகரித்தல், அதில் அதிகரித்தல் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட். அப்போ ஒர்க் அவுட் அப்படின்னு சொன்னால் உடல் பயிற்சின்னு அர்த்தம். என்னது? ஒர்க் அவுட்னா உடல் பயிற்சி. அப்போ ஸ்ட்ரெச் அவுட் அப்படின்னு நீட்டுதல். ஸ்ட்ரெச்சுன்னு நீட்டுதல் படிச்சுக்கோங்களா? ஸ்ட்ரெச் அவுட்னா கை காலை நீட்டுறோம் இல்லையா, கையை காலை மடக்கி வச்சு கையை கால் நீட்டி எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் ஸ்ட்ரெச் அவுட். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம போகலாம் பேராகிராஃப். இப்போ ரியா இஸ் எ யங் டான்சர். அப்படின்னா ரியா என்ற ஒரு பெண் இஸ் எ யங் டான்சர், இளமையான நாட்டியக்காரி. டான்சர்னா நாட்டியக்காரி. ரியா இஸ் இருக்கிறாள், எ யங் டான்சர், நாட்டியம் ஆடுபவளாக, இளமையான நாட்டியம் ஆடுபவளாக இருக்கிறாள். கோ ஃபீல்ஸ், அவள் உணர்கிறாள். என்னத்தை உணர்கிறாள் அப்படின்னு சொன்னால் ஹி ஃபீல்ஸ் கண்டென்டட் அப்படின்னா அவள் திருப்தி அடைகிறாள். எதை? கண்டென்ட்னா திருப்தியை உணர்கிறாள் அப்படின்னா திருப்தி அடைகிறாள்னு அர்த்தம். அண்டு சாட்டிஸ்ஃபைட்னால திருப்தி தான், கண்டென்டட்னால திருப்தி தான், சாட்டிஸ்ஃபைட்னா நிம்மதி, ரைட்டா? நிம்மதி அடைகிறாள், திருப்தி மற்றும் நிம்மதி அடைகிறாள். வித் ஹெர்செல்ஃப் அவள் தன்னைத்தானே. அதை லிசா என்பவள் ஒரு இளமையான நாட்டியக்காரி. அவள் தன்னைத்தானே தன்னைத்தானே திருப்தி மற்றும் நிம்மதி அடைகிறாள் அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு, லெட்ஸ்னா நாம், லெட்ஸ் ஹியர் நாம் கேட்கலாம், ஃப்ரம் ஹியர் அப்படின்னு அவள்கிட்ட சிலவற்றை கேட்கலாம். லெட்ஸ் நாம், ஹியர் கேட்கலாம். என்னத்தை கேட்கலாம்? ஃப்ரம் ஹியர் அவளிடத்தில் இருந்து சிலவற்றை நாம் கேட்கலாம். எதை சொல்ல போகிறா, நாம் கேட்க போகிறோம், சரியா? அதான் மீனிங். அப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு சொன்னால் ஹாய்ன்னு என்னது? ஹலோ அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? நெக்ஸ்ட் எவ்வரி ஒன் அப்படின்னா எல்லாரும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹாய்னா எவ்வரி ஒன்னா எல்லாரும் அப்படின்னா ஹாய். அவள் சொல்கிறா, இப்போ ரியா சொல்ல போகிறா, என்ன சொல்ல போகிறான்னா ஹாய்ன்றா. ஹாய்னா எல்லாத்தையும் சொல்கிறான். ஹாய் எவ்வரி ஒன்னா எல்லாத்துக்கும். ஐ ஆம் ரியானா நான் வந்து ரியா, என்னோட பேர் ரியா. ஹாய், அதான் நம்ம மீட்டிங். ஹாய் எவ்வரி ஒன், ஓகே அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு நம்ம கேட்குறோம் இல்லை, அது மாதிரி அவள் பேசுகிறா. இது ஹாய் எவ்வரி ஒன் எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் வந்து ஐ ஆம் ரியா. ஐ சப்போஸ் நான் ஒரு வேலை, அவள் சொல்கிறா, லியா சொல்கிறா அந்த பொண்ணு. ஐ சப்போஸ் ஐ ஆம் ரியலி லக்கி அப்படின்னா அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறா? ஐ சப்போஸ் நான் ஒரு வேலை
ஐ ஆம் லைக் ரியலி லக்கி, நான் உண்மையாகவே லக்கி, கொடுத்து வைத்தவள். லக்கினா கொடுத்து வைத்தவள். நான் உண்மை, ஐ எம் சப்போஸ், நான் ஒருவேளை ஐ ஆம் ரியலி லக்கி, ஐ ஆம்னா நான் உண்மையாகவே கொடுத்து வைத்தவள். பிகாஸ் ஏனென்றால் ஐ டோன்ட், அப்போ போட்டு ஐ டோன்ட்னா நான் செய்யலை, டேஷ் வெயிட் ஈஸிலி அப்படின்றான். அப்போ அந்த இடத்துல எதை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ டோன்ட் புட் ஆன் அப்படின்றான். புட் ஆன் என்னது, உடல் எடையை அதிகரிக்கலை. நான் சொன்னேன் புட்டான்னா அதிகரிக்கலை, எதை புட்டால்னா அதிகரிக்கவில்லை, ரைட்டா? அப்போ ஐ டோன்ட் புட்டான்னா அதிகரிக்கவில்லை. எதை அதிகரிக்கவில்லை, வெயிட் ஈஸிலி, என்னோடய உடல் எடையை, வெயிட் என்னது எடை, சாதாரணமாக நான் உடல் எடையை அதிகரிக்கவில்லை. புட்டான்னா அதிகரிக்கவில்லை, ரைட்டா? அதிகரிக்கணும், ரைட்டா? புட்டான்னா அதிகரித்தல், ரைட்டா? டோன்ட்னா அதிகரிக்கவில்லை. நல்லா பார்த்துக்கோங்க. புட்டான்னா அதிகரிக்கணும், இன்க்ரீஸ்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ ஐ டோன்ட்னா இல்லை, அதாவது என்ன இல்லை, ஐ டோன்ட் புட்டான் அப்படின்னா டோன்ட்னு இல்லை, என்னது புட்டான்னா அதிகரித்தல். அப்போ அதிகரித்தல் புட்டான், அப்போ டோன்ட்னு இல்லை. அப்போ நான் அதிகரிக்கலை. எதை அதிகரிக்கலை, வெயிட் ஈஸிலி. என் உடம்பு வெயிட் என்னது, வெயிட்னா அவ்வளோ உடம்பு சொல்லுது, வெயிட்டை நான் சாதாரணமாக அதிகரிக்கலை. அப்போ இந்த இடத்துல என்ன புட்டான்னா அதிகரித்தல். அப்போ எடையை நான், இந்த வெயிட்ன்றது எடை, புட்டானுக்கு மீனிங் வந்து அதிகரித்தல். அப்போ டோன்ட்னு இல்லை, நான் அதிகரிக்கலை. எதை அதிகரிக்கலை, வெயிட்னா எடையே அதிகரிக்கலை. அப்போ எந்த எடையை, உடம்பு எடையை அதிகரிக்கலை, ஈஸிலி, சாதாரணமாக நான் உடம்பு எடையை அதிகரிக்கலைன்றான். அப்போ 2 ஐ டேஷ் இன் த ஜிம் அண்ட் ஒன்லி த டைம் ஐ டேஷ் இஸ் வென் ஐ நீட் அப்படின்றான். இப்போ ஐ டேஷ் அப்படின்றான். ரெண்டாவது என்ன போடணும், ஐ டேஷ் ஒர்க் அவுட்னா உடல் பயிற்சின்னு அர்த்தம், உடல் பயிற்சி, ரைட்டா? அதாவது ஒர்க் அவுட்னா வேலை செய்தல், ரைட்டா? அதான் ஒர்க் அவுட்னா உடல் பயிற்சி இந்த இடத்துல மீனிங், ரைட்? ஐ டேஷ்னா ஐ ஒர்க் அவுட்னா நான் உடல் பயிற்சி இஸ் என்னது, நல்லா பார்த்துக்கலாம். நான் ஐ நெவர் நான் செய்யவில்லை, நெவர்னா செய்யவில்லை. எதை, உடற்பயிற்சி. ஒர்க் அவுட்னா உடற்பயிற்சி செய்யவில்லை. எதில், இந்த ஜிம்மில் போய், அதாவது ஜிம்னு என்னது, உடற்பயிற்சி கூடம், ரைட்டா? ஜிம்னு என்னது, உடற்பயிற்சி கூடம், உடற்பயிற்சி செய்யும் இடம், ரைட்டா? நான் நெவர்னு இல்லை, என்ன இல்லை, ஒர்க் அவுட்னா உடற்பயிற்சி செய்யலை, நெவர்னு செய்யலை. ஆனால் ஒர்க் அவுட்னா மீனிங் என்ன, உடற்பயிற்சி செய்யணும். ஆனால் நெவர்னு இல்லை, ரைட்டா? ஐ நெவர்னா இல்லை, என்னது, அது ஃப்ரேசல் வர்பு. ஒர்க் அவுட்னா உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு அர்த்தம் வருது. அப்போது ஐ நெவர் ஒர்க் அவுட்னா செய்யலை, உடற்பயிற்சி செய்யலை. இந்த ஜிம் எங்கே போய், அதாவது உடற்பயிற்சி கூடத்தில் போய் உடற்பயிற்சி செய்யலை. அண்டு ஒன்லி டைம், அண்டு மேலும் எனக்கு ஒன்லி டைம் நேரம் கிடைக்கும்போது, ஒன்லினா கிடைக்கும்போது, டைம்னா நேரம் கிடைக்கும்போது ஐ டேஷ். மூணாவது இடத்துல என்ன போடணும் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெச் அவுட்னா கையை காலை நீட்டுதல்னு அர்த்தம், ரைட்டா? ஸ்ட்ரெச் அவுட் அப்படின்னா நீட்டுதல். எதை நீட்டுதல், கை கால்களை. இந்த ஸ்ட்ரெச் அவுட், ஐ ஸ்ட்ரெச் அவுட் இஸ் ஐ ஒன்லி த ஒன்லி டைம்னா நேரம் கிடைக்கும்போது ஐ ஸ்ட்ரெச் அவுட்னா நீட்டுவேன். எதை நீட்டுவேன், இஸ் வென். நீட்டுவேன் என்னது, கை கால்கள் நீட்டுவேன் அர்த்தம். இஸ் வென் ஐ நீடட், எனக்கு தேவைப்படும் போது நீட்டுவேன். ஈஸ் இருக்கிறது, வென் ஐ நீட்னா கை காலை எதுக்கு நீட்டுவேன் அதையும் சொல்கிறேன், கேலியாக சொல்கிறா பாரு. வென் ஐ நீடட் சம்திங் ஃப்ரம் த டாப் செல்ஃப் அப்படின்றான். சம்திங்னு சிலவற்றை டாப் செல்ஃப் மேலே எடுப்பதற்கு, செல்ஃபில் உள்ள மேலே எடுப்பதற்கு கை காலை நீட்டுவேன்னு விளையாட்டாக சொல்கிறா பாரு. எப்போ கை கால் நீட்டுவாலாம் அதை பாரு, நல்லா பார்த்துக்கோங்க. மூணாவது ஒன்லி த டைம், அப்போ டைம் கிடைக்கும்போது ஐ ஸ்ட்ரெச் அவுட்னா நீட்டுவேன். எதை நீட்டுவேன், இஸ் வென் ஐ நீட்னா தேவைப்படும் போது, வென் ஐ நீட் சம்திங், சில பொருட்கள் தேவைப்படும் போது. அந்த பொருட்கள் எங்கே இருக்கும், ஃப்ரம் த டாப், மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் தேவைப்படும் போது டாப் செல்ஃபில் இருக்கு இல்லையா, டாப் செல்ஃபில் உள்ள மேலே பொருட்கள் தேவைப்படும், கையை காலை நீட்டி எடுப்பேன் அப்படின்றான். அப்போ அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அவளுக்கு. அந்த பொருளை இப்போ நீயே போய் மேலே போய் பாத்திரத்தை எடுத்துன்னு அம்மா சொல்கிறான், அப்போ கையை நீட்டி தான் எடுக்கிற, அந்த சமயத்தில் தான் நீட்டுவேன், எனக்கு இதுதான் எக்ஸசைஸ்ன்றான். அப்போ நெக்ஸ்ட்டு ஐ டயர்ட், மூணாச்சா. நெக்ஸ்ட் ஐ டயர்ட், ஐ ட்ரைடு நான் முயற்சி செய்வேன். எதை முயற்சி செய்வேன், ஆரோபிக்ஸ் சிவரல் டைம்ஸ். அப்போ ஆரோபிக்ஸ்ன்ற ஒரு எக்ஸசைஸ். அப்போ ஆரோபிக்ஸ் நான் முயற்சி செய்வேன். ஐ ட்ரைட்னா முயற்சி செய்வேன்.
ஆரோபிக்ஸ் சிவரல் டைம், சில நேரங்களில் ஆரோபிக்ஸ் செய்வேன். ஆரோபிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. அதாவது எக்ஸசைஸ் தான், அது ஒரு உடற்பயிற்சி. உடலை வச்சு செய்கிறது இல்லை, மூக்கு வழியாக செய்கிறது. மூச்சு வாங்குறது, நல்லா மூச்சு வாங்குறது, ரைட்டா? அதிகமான மூச்சு வாங்குறது, உள்ளே இழுக்கிறது. நம்மளுக்கு தேவைப்படமான ஆக்சிஜனை மட்டும் ஹார்ட் எடுத்துக்கிறோம். மீதி ஆக்சிஜன் என்ன செய்யும்னா நம்ம கலோரி இருக்குல்ல உடம்புல, அதை எரிக்க வச்சு ஆற்றலாக பயன்படுத்தும். இப்போ நான் ரொம்ப உட்காந்த இடத்துல அதிகமான மூச்சு இழுக்கிறேன் அப்படின்ட்டு, அப்போ நான் எனக்கு தேவைப்படும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு மீதி ஆக்சிஜன் என்ன செய்யும், நம்ம உடம்புல உள்ள கலோரிகளை எரிக்க பயன்படும். அதுதான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஐ ட்ரை, நான் முயற்சி செய்வேன். ஆரோபிக்ஸ் சில நேரங்களில் ஆரோபிக்ஸ் எக்ஸசைஸ் பயிற்சி செய்வேன் அப்படின்னா. பட் ஆனால் ஆரோபிக்ஸ் என்ன தெரியுமா? அதிகமாக மூச்சு வாங்குறது, தேவைப்படுவனத்தை இருதயம் எடுத்துக்கொண்டு மற்றவைகள் எதற்கு பயன்படுகிறது? கலோரி, நம்மளோட சாப்பிட்ட உணவை எரியும் சக்தியாக பயன்படுகிறது, ரைட்டா? அப்போ நான் முயற்சி செய்வேன் சில நேரங்களில் ஆரோபிக்ஸ் பயிற்சி எடுக்க. பட் ஐ குட் நாட்னு சொல்லி நாலு என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போமா? கீப் அப்னா தொடர்வது கிடையாது. எப்போயாவது செய்வேன் இந்த ஆரோபிக்ஸ் பயிற்சி. ஆனால் பட் ஐ குட் நாட், நான் செய்ய மாட்டேன். பட் ஐ குட் நாட், நான் செய்கிறதில்ல. எப்போ அப்படின்னா கீப் அப் வித் அதர்ஸ் அப்படின்னு. கீப் அப் வித் அதர்ஸ்னால் தொடர்ச்சியாக மற்றவர்கள் மாதிரி செய்ய மாட்டேன். கீப் அப்னா தொடர்வது, வித் அதர்ஸ் மற்றவைகள் மாதிரி நான் தொடர்வது இந்த எக்ஸசைஸே கிடையாது, ரைட்டா? அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. ஐ ட்ரைடு ஏரோபிக்ஸ், நான் முயற்சி செய்வேன். ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் செய்வதற்கு பல நேரங்களில் முயற்சி செய்வேன். ட்ரைட்னா முயற்சி செய்வேன்னு தான் போடுறான். பட் ஆனால் ஐ குட் நாட் என்னது? கீப் அப்னு என்னது? தொடர்வது கிடையாது. வித் அதர்ஸ், மற்றவர்கள் மாதிரி நான் இதை தொடர்வது கிடையாது. மற்றவங்க தொடர்ச்சியாக செய்வாங்க, நான் தொடர்ச்சியாக இந்த எக்ஸசைஸை தொடர்ச்சியாக செய்வதில்லை, எப்போயாவது ஒரு டைம் செய்வேன் அப்படின்பா. அப்படின்னா ஐ டேக் மை, கீப் அப்னு என்னது? தொடர்வது, அதாவது தொடர்ச்சியாக செய்தல், தொடர்வது கிடையாது, ரைட்டா? ஐ டேக் மை பெட்டுனா நாய், அதாவது பிரியமானது. பெட்டுனா பிரியமானவை அப்படின்னா நாய் தான் அர்த்தம். ஐ டேக் மை பெட் அப்படின்னா என்னுடைய டேக்குன்னு எடுத்து செல்வேன். மை பெட், என்னோடய பிரியமானவற்றை எடுத்து செல்வேன். என்னது? நாயை கூட்டு போவேன்னு அர்த்தம். ஃபார் எ வாக்கு நடைப்பயணத்துக்கு நாயை கூட்டி செல்வேன். அப்போ த்ரைஸ் எ டே, அப்போ 3 டைம் ஒரு நாளைக்கு. த்ரைஸ்னால் 3 எ டே, ஒரு நாளைக்கு 3 தடவை நாயை நடைப்பயணத்துக்கு கூட்டி செல்வேன். மேலும் தேட் ஹெல்ப்ஸ் டூ அப்படின்னு, அது எனக்கு உதவி செய்கிறது. எதற்கு? இந்த இடத்துல எதுக்கு உதவி செய்யுது? கலோரிஸ், உடம்புல உள்ள கலோரிஸ் என்னது? எனர்ஜியை எரிப்பதற்கு பயன்படுகிறது. அப்படின்னா பேர்ன் ஆஃப்னு என்னது? அதாவது ஆற்றலை பயன்படுத்துவதற்கு, ரைட்டா? பேர்னா ஆற்றலை பயன்படுத்துவதற்கு. எது? பேர்ன் ஆஃப் த கலோரி என்ற ஆற்றலை எரிப்பதற்கு. பேர்ன் ஆஃப்னா பயன்படுத்துவதற்கு, ரைட்டா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. டு பேர்ன் ஆஃப்னா பயன்படுத்துதல். பேர்ன் ஆஃப் த கலோரிஸ்னால் ஆற்றல், ரைட்டா? இதை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நம்ம உடம்புல இருக்க கலோரிகளை இந்த பேர்ன் ஆஃப்னா என்னது? பயன்படுத்துதல், ரைட்டா? பேர்ன் ஆஃப்னா அதனை பயன்படுத்துதல். எதனை? பேர்ன் ஆஃப் த கலோரிஸ், அதாவது கலோரிகளை பயன்படுத்துவதற்கு. என்ன உடம்புல உள்ள கலோரியை பயன்படுத்தினா கலோரி எரியணும் இல்லை, உடம்புல எரிஞ்சால் தான் ஆற்றலாக மாறும், ரைட்டா? அப்போது கலோரிகளை பேர்ன் ஆஃப்னு பயன்படுத்துவதற்கு. எதை? இந்த நடைப்பயணம், ஒரு நாளைக்கு 3 டைம் நான் நாய் கூட நடைப்பயணம் செல்வது, நடந்த உடனே எக்ஸசைஸ் மாதிரி தானே. எனக்கு உடம்புல உள்ள கலோரியை பேர்ன் ஆஃப்னு பயன்படுத்துவதற்கு உபயோகப்படுகிறது. நெக்ஸ்ட் ஐ யூஸ்வலி அப்படின்னா நான் யூஸ்வல்னா சாதாரணமாகவே. வாட்ச்னு கவனிப்பேன். வாட் ஐ ஈட், நான் என்ன சாப்பிடுவேன் என்று சாதாரணமாகவே நான் கவனிப்பேன். பட் ஆனால் அப்படின்னா என்ன சாப்பிடுவேன்? கவனமாக சாப்பிடுவேன்னு சொல்கிறான். ஐ யூஸ்வலி சாதாரணமாகவே, வாட்ச்னு கவனிப்பேன். வாட் ஐ ஈட், வாட்னா நான் என்ன சாப்பிடுகிறேன் என்று நான் சாதாரணமாக கவனிப்பேன்னா கவனமாக சாப்பிடுவேன்னு சொல்கிறான். பட் ஆனால் ஐ சம்டைம்ஸ், சில நேரங்களில் பிஞ்ச் என்னது? அளவுக்கு அதிகமாக, ரைட்டா? பிஞ்ச் என்னது? அளவுக்கு அதிகமாக. ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ரைட்டா? நான் சாப்பிடுவதில் கவனமாக இருப்பேன். அது போக சில நேரங்களில். பட் ஆனால் சம்டைம்ஸ், நான் சில நேரங்களில் பிஞ்ச் என்னது? அளவுக்கு அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ரைட்டா? அதுதான் சொல்கிறேன். பிஞ்சுனா அளவுக்கு அதிகமாக
ஆன்னா ஐஸ்கிரீம் எடுத்துக்கொள்வேன்னு அர்த்தம், அப்படின்னு சாப்பிடுவேன்னு அர்த்தம். ரைட்டா? மை சிஸ்டர் திவ்யா, என்னோட தங்கை திவ்யா இஸ் அ ரியல் ஃபிட்னஸ் ஃபெனாட்டிக் அப்படின்ட்டா. ஃபிட்னஸ் ஃபெனாட்டிக் அப்படின்னா ஒரு மீனிங் என்னென்னா உடற்பயிற்சி வெறியாளர்னு அர்த்தம். ஃபிட்னஸ்னால் உடற்பயிற்சி செய்தல். ரைட்டா? ஃபெனாட்டிக் அப்படின்னா வெறித்தனமாக செய்கிறது, அதாவது வெறித்தனமாக செய்கிறது, ஒரு வேலையை ரொம்ப ரொம்ப அதிகமாக செய்கிறது. ரைட்டா? ஒரு நார்மலாக செய்கிறது இல்லை. அதனால் ஃபிட்னஸ் என்னது, உடற்பயிற்சி வெறியாளர்னு அர்த்தம். உடற்பயிற்சி வெறித்தனமாக செய்வது. மை சிஸ்டர், என்னோட தங்கை, என்னோட சகோதரி, தங்கை இல்லை சகோதரி திவ்யா, என்னோட சகோதரியான திவ்யா இஸ் எ ரியல், உண்மையிலேயே இருக்கிறாள். எ ரியல்னா உண்மையாக, ஃபிட்னஸ் ஃபெனாட்டிக், ஃபெனாட்டிக் ஃபிட்னஸ்னால் உடற்பயிற்சி வெறியாளராக இருக்கிறாள். அப்போ பிஃபோர் சி ஒர்க்ஸ் அவுட்னா அவள் வேலை செய்யும் முன்பு இல்லை, அவள் எக்ஸசைஸ் செய்யும் முன்பு, உடற்பயிற்சி மேற்கொள்ளும் முன்பு. பிஃபோர்னா முன்பு. சி ஒர்க்ஸ் அவுட்னா உடற்பயிற்சின்னு அர்த்தம். இந்த இடத்துல உடற்பயிற்சி செய்யும் முன்பு, இந்த இடத்துல மட்டும்தான் உடற்பயிற்சி செய்யும் முன்பு. சி டேஷ், அவள் என்ன செய்வாள், வார்ம்ஸ் அப்னா என்னது, உடலை என்ன செய்வா, மென்மையாக்குவாள். எப்போ நான் சொல்லிட்டேன்ல, இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போடுறவங்க திடீர்னு ஓட மாட்டாங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கையை காலாக காட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் வார்ம்ஸ் அப்னு அர்த்தம். ஏன் வார்ம்ஸ் அப்னா உடம்பு வந்து மெல்லிசாக்குறாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்படி அது ஓடுறதுக்கு தக்கன ஃப்ளெக்ஸ் ரிஜிடாக இருக்கிறது வந்து தசைகளில் மென்மையாகுகிறது. ரைட்டா? அதை மென்மையாக்குதல், வார்ம்ஸ் அப்னா மென்மையாக்குதல். எவ்வாறாக, சூடேற்றி மென்மையாக்குதல். அவள் என்ன செய்வான்னா பிஃபோர் சி ஒர்க்ஸ் அப்னா அவள் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு சி வார்ம்ஸ் அப்னா வார்ம்ஸ்னா மெலிதாக்குகிறாள். மெலிதுன்னா மெலிஞ்சில்ல, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்குகிறாள்னு அர்த்தம். ரைட்டா? மென்மையாக்குகிறாள். எதை, வார்ம்ஸ் அப்னா மென்மையாக்குகிறாள். எதை, எவ்வரிடே, தினந்தோறும் உடலை மென்மையாக்குகிறாள். வார்ம்ஸ் அப்னா மென்மையாக்குதல். ரைட்டா? எவ்வரிடே, தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு அவள் உடலை மென்மையாக்குவாள். எப்படி, வித் புஷ்அப்ஸ்னால் அந்த கையில் ஊண்டிட்டு மண்டையை மட்டும் தூக்கி நிப்பாட்டுறது, அதான் புஷ்அப்பு ஒரு எக்ஸசைஸு. அடுத்து சிட்டப்ஸ்னால் உட்காந்து எந்திரிக்கிறது. அடுத்து ஸ்ட்ரெச்சஸ்னால் கையை காலை நீட்டுறது. அண்ட் ஜோக்கிங்னா நடைப்பயணம் மேற்கொள்வது. அரவுண்டு த பார்க், இந்த பார்க்கை சுற்றி இந்த 4 பயிற்சிகளையும் எடுப்பாள் அப்படின்றான். வித் எவரிடே, டெய்லி செய்வா. என்னென்ன எக்ஸசைஸ் செய்வா, புஷ்அப்ஸ் செய்வா, சிட்டப்ஸ் உட்காந்து எந்திரிப்பா, ஸ்ட்ரெச்சஸ் கையை காலை நீட்டுவா, அண்ட் ஜோக்கிங் நடைப்பயணம் மேற்கொள்வாள். அரவுண்டு த பார்க்கில் அப்படின்றான். சி சேஸ், அவள் சொல்லுகிறாள், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அப்படின்னா இது அவள் சொல்லுகிறாள். என்ன சொல்கிறாள், சொல்லுகிறாள், இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எதற்கு, டு பில்ட் அப் அப்படின்னா, பில்ட் அப்னா வலிமையாக மாற்றுவதற்கு. பில்ட் அப்னா வலிமையாக மாற்றுவது, வலிமை. ரைட்டா? பில்ட் அப் அப்படின்னா வலிமையாக மாற்றுவது. ரைட்டா? அப்போது நல்லா பார்த்துக்கோங்க. சி சேஸ், அவர் சொல்லுகிறாள், இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இது முக்கியமானதாக இருக்கிறது. டு பில்ட் அப்னா வலிமையாக மாற்றுவதற்கு. இதுதான் ஃப்ரேஷல் வெர்பு. குட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். குட் லெவல்னா ஸ்ட்ரென்த்து ஒரு வலிமையாக மாற்றுவதற்கு. எது, ஆஃப் குட் லெவல், குட்னு நல்ல அளவில், ஆஃப் ஸ்ட்ரென்த்து. அப்போ ஸ்ட்ரென்த் அண்டு ஸ்டெமினான்றான். ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினா என்னது, வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை, அளவை நல்லா பார்த்துக்கோங்க. குட் லெவல்னா அளவு, நல்ல அளவு. எதனோட அளவு, ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினா. அப்போ வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையின் நல்ல அளவை வலிமையாக மாற்றுவதற்கு. நல்லா பார்த்துங்க. ஸ்டெமினான வலிமை மற்றும் அது ஸ்ட்ரென்த்ன வலிமை மற்றும் ஸ்டெமினானா என்னது, சகிப்புத்தன்மை. இந்த இரண்டையும் நல்ல அளவில் வைத்திருப்பதற்கு எது உதவி செய்கிறது, பில்டப்னா வலிமையாக மாற்றுவதற்கு. இந்த இரண்டையும் வலிமையாக மாற்றுவதற்கு அர்த்தம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பில்ட் அப் அப்படின்னா வலிமையாக மாற்றுவதற்கு. இந்த ரெண்டையும் வலிமையாக மாற்றுவதற்கு, நல்ல லெவலில் வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்கிறது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர்டியூ அப்படின்றான். ஓவர்டூ அப்படின்னா நான் விரும்பவில்லை. டோன்ட்னா விரும்பவில்லை, வாண்ட்டுன்னு விரும்புகிறது, டோன்ட்டுன்னா இல்லை. அப்போ விருப்பம் இல்லை. எதற்கு விருப்பம், டு ஓவர்னா வரம்பு மீறி செய்தல். ஓவர்டோ இட், அப்போ தோ இதை மாதிரி அவளை மாதிரி வரம்பு மீறி செய்ய நான் விரும்பலை. ஓவர்டோ இட்தோன்னு அதை மாதிரினா அவளை மாதிரி. இட்னா அது எக்ஸசைஸ், அவள் செய்கிற எக்ஸசைஸ் மாதிரி எனக்கு செய்ய விருப்பம் இல்லை. நல்லா பார்த்துக்கோ. ஐ டோன்ட் வாண்ட், நான் விரும்பவில்லை. டு எதற்கு, ஓவர்னு வரம்பு மீறி. இட் அந்த எக்ஸசைஸ், அவள் செய்கிற மாதிரி வரம்பு மீறி எக்ஸசைஸ். அவளை மாதிரி அந்த எக்ஸசைஸை செய்ய விரும்பவில்லை, வரம்பு மீறி செய்ய விரும்பவில்லை. அதனால தான் நான் நாயை கூட உடற்பயிற்சி போகிறாங்க.
ஃபிட்னஸ் ரிஜிம். அப்படி ஃபிட்னஸ் என்னது, அதாவது ஃபிட்னஸ் ரிஜிம் அப்படிங்கிற ஃபிட்னஸ் என்ன, உடற்பயிற்சி காலம். ரிஜிம்ன்றது காலம், உடற்பயிற்சி காலம். லைக்ஸ் ஹேர், அவளை மாதிரி உண்டான ஒரு உடற்பயிற்சி காலம். தங்கச்சி சொல்கிறான், லைக்ஸ் ஹேர், அவளை மாதிரி ஒரு உடற்பயிற்சி செய்வது என்பது வுட்டுன்னு என்னது, வுட்னு செய்யப்படுகிறது. என்ன செய்யப்படுகிறது, என்ன போடுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க பார்ப்போம். வுட் ஒர்க் அவுட் வராது, ரைட்டா. டயர் அவுட் வரும், ரைட்டா. விட் டயர் அவுட், வுட்டு டயர் அவுட் மீ அப்படின்ற. அதை டயர் அவுட்னு என்னது, வுட் டயர் அப்படின்னு அதாவது என்ன சொல்லுவாங்க இதுக்கு களைப்படைய செய்தல், ரைட்டா. ஃபிட்னஸ் ரிஜிம்னா, ஃபிட்னஸ்னால் உடற்பயிற்சி காலம் என்பது லைக் ஹேர், அவளை மாதிரி உள்ள உடற்பயிற்சி என்பது, அவள் செய்யும் உடற்பயிற்சியானது. இப்படி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஃபிட்னஸ் ரிஜிம்னா உடற்பயிற்சி. எது, லைக் ஹேர், லைக்னா அவளை மாதிரி, என் தங்கச்சி மாதிரி உடற்பயிற்சி செய்வது என்பது வுட் என்ன செய்யும், டயர், ரைட்டா. வுட் டயர் அவுட் மீ அப்படின்னா, டயர் அவுட்னு என்னது, களைப்படைய செய்தல், களைப்படைய செஞ்சுவிடும். மீன்னு என்னை. இந்த இடத்துல மீனிங் என்னது, டயர் அவுட் ஒரு ஃப்ரேஷல் வர்பு. டயர் களைப்படைய செய்தல் அப்படின்னா மீ. அப்போ என்னை மீன் என்னை களைப்படை செய்திடும். அவளை மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சால் நான் களைப்படைந்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். ரைட், இதோட முடிஞ்சு. ரைட், நெக்ஸ்ட் வேறு கிராம அடுத்ததில் பார்க்கலாம்.